வின்டர் ஆர்க்னா என்ன? வின்டர் ஆர்க் என்பது சோஷியல் மீடியால ட்ரெண்டிங்கான ஒரு மைண்ட் செட் கான்செப்ட். இது லிட்ரலி குளிர்காலம் பற்றியதில்ல, அது ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஃபேஸ். சிம்பிளா சொன்னா, வின்டர் ஆர்க் இஸ் ஈக்குவல் டு வெளியுலக டிஸ்ட்ராக்ஷன்ஸை குறைச்சு உன்னையே ஃபோக்கஸ் பண்ணி சைலண்டா க்ரோ ஆகிற பீரியட். ஏன் வின்டர்னு சொல்றாங்க? வின்டர் சீசன்ல மக்கள் அதிகம் வெளியே போக மாட்டாங்க. நேச்சர் இட்செல்ஃப் காம் அண்ட் குவாய்ட் இருக்கும். அதுபோல நீயும் சோஷியல் லைஃபை குறைச்சு உன் கோல்ஸ்ல டீப் ஃபோக்கஸ் பண்றது. வின்டர் ஆர்க்ல என்ன பண்ணுவாங்க? இந்த ஃபேஸ்ல பொதுவா மக்கள் புதிய ஸ்கில்ஸ் கத்துக்குவாங்க, ஃபிட்னஸ்ல சீரியஸ் ஆகுவாங்க, மைண்ட் செட் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க, சோஷியல் மீடியாவை ரெடியூஸ் பண்ணுவாங்க, லாங் டேர்ம் கோல்ஸ்க்கு ஒர்க் பண்ணுவாங்க. ஆனா இப்போ குளிர்காசம் முடிந்து விட்டது. இந்த வின்டர் ஆர்க் நேரத்தை நீங்கள் வீணாக்கி உங்கள் வாழ்க்கையில் எந்த பெரிய முன்னேற்றமும் செய்யாமல் விட்டிருந்தால், அடுத்த 90 நாட்கள் கோடைகாலம் உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான காலமாக இருக்கும். இந்த 90 நாட்கள்தான் இந்த ஆண்டில் நீங்கள் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறீர்களா அல்லது ஒவ்வொரு ஆண்டும் போல பழைய வருத்தங்களோடு அதே வாழ்க்கையை தொடர்ந்து வாழப்போகிறீர்களா என்பதை தீர்மானிக்கும். ஏனெனில் இதுதான் சம்மர் ஆர்க், உங்களை முழுமையாக மாற்றும் ஒரு அல்டிமேட் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் சேலஞ்ச். இந்த நேரத்தில் பாதி பேர் எக்ஸாம்களிலிருந்து விடுபட்டு கோடை விடுமுறையை அனுபவித்து ரெஸ்ட் எடுத்து சும்மா வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் நீங்கள் இந்த நேரத்தை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையின் மிக சக்தி வாய்ந்த வெர்ஷனாக மாறப்போகிறீர்கள். பாருங்கள், ஒரு விஷயம் இருக்கிறது, அதை பியர் பிரின்சிபிள் என்று சொல்வார்கள். ஒரு கேள்வி: ஒரு கரடி மற்றும் ஒரு சிங்கம் சண்டையிட்டால் யார் ஜெயிப்பார்கள்? நீங்கள் பலர் நினைப்பது சிங்கம்தான் ஜெயிக்கும், ஏனெனில் அது ஜங்கிளின் ராஜா, மிக வலிமையானது, மிகவும் ஆக்கிரமிப்பானது, எப்போதும் ஆக்டிவாக இருக்கும். ஆனால் உண்மையில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கும்போது அதிகமாக ஜெயிப்பது கரடிதான். இதற்கு காரணம் ஒரே ஒன்று: பிரிப்பரேஷன். கரடி முழு கோடைகாலத்தையும் வெறும் உயிர் வாழ்வதற்காக மட்டும் செலவழிக்காது. அது தன்னை தயாராக்கிக் கொள்கிறது. அது அதிகமாக சாப்பிடும், தன் உடல் வலிமையை அதிகரிக்கும், நிறைய சக்தியை சேமித்து வைக்கும். ஏனெனில் அதுக்கு தெரியும், குளிர்காலம் வரப்போகிறது. குளிர்காலம் வந்த பிறகு காட்டில் உணவு கிடைப்பது மிகவும் கடினமாகிவிடும். பல விலங்குகள் உயிர் பிழைக்க கூட முடியாமல் போகலாம். ஆனால் அந்த நேரத்தில் கரடி என்ன செய்கிறது தெரியுமா? அது அமைதியாக முழு குளிர்காலமும் தூங்கிக் கொண்டிருக்கும். ஏனெனில் அது கோடைகாலத்தில்தான் முழு ஆண்டிற்கான தயாரிப்பை முடித்துவிட்டது. இதைத்தான் பியர் பிரின்சிபிள் என்று சொல்வார்கள். இயற்கையின் விதி மிகவும் எளிது: சரியான காலத்தில் தயாராகும் ஒருவர்தான் பின்னர் ஆதிக்கம் செலுத்துவார். ஆனால் மனிதர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? இந்த விதியை முழுவதும் தலைகீழாக மாற்றிவிட்டார்கள். தயாராக வேண்டிய நேரத்தில் நாம் சும்மா ரிலாக்ஸ் பண்ணிக் கொண்டிருக்கிறோம். வாழ்க்கை கஷ்டமாக போது மட்டும் அப்பவே ஆரம்பிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் என்று வருந்துகிறோம். ஒரு பையன் இருந்தான். அவனுடைய பெயர் ரோஹன். அவனுடைய எக்ஸாம்கள் சமீபத்தில்தான் முடிந்திருந்தன. டெக்னிக்கலாக பார்த்தால் அவன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஆனால் அவன் மகிழ்ச்சியாக இல்லை. அவனுடைய மனதில் ஒரு விசித்திரமான ஸ்ட்ரெஸ் இருந்தது. ரிசல்ட் பற்றிய ஸ்ட்ரெஸ், கரியர் பற்றிய ஸ்ட்ரெஸ். அதிலும் முக்கியமாக தன்னையே பற்றி ஏமாற்றம். ஏனெனில் அவன் பின்னோக்கி பார்க்கும்போது வருடத்தின் முதல் 3 மாதங்கள் ஏற்கனவே முடிந்துவிட்டன. ஆனால் அந்த 3 மாதங்களில் அவன் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் எதுவும் இல்லை. படிப்பு, எக்ஸாம் ஸ்ட்ரெஸ், அதிலேயே அவனுடைய முழு நேரமும் போய்விட்டது. இப்போது அவன் முன்னால் நிற்கிறது முழு கோடைகாலம். அவனுடைய நண்பர்கள் எல்லாம் ஏற்கனவே திட்டங்கள் போட்டுக்கொண்டிருந்தனர். யாரோ ட்ரிப் போகிறார்கள், யாரோ கேமிங் மாரத்தான் திட்டமிடுகிறார்கள், யாரோ ஊருக்கு போய் சும்மா ரிலாக்ஸ் பண்ண போகிறார்கள். அனைவரும் ஒரே விஷயம் சொன்னார்கள்: எக்ஸாம்கள் முடிஞ்சாச்சுடா, இப்போ லைஃப் என்ஜாய் பண்ணலாம். ரோஹனையும் அழைத்தனர். ஆனால் இப்போது அவன் முன்னால் 2 பாதைகள் இருந்தன. ஒரு பாதை நண்பர்களுடன் சேர்ந்து முழு கோடைகாலத்தையும் சும்மா கழிப்பது. மற்றொரு பாதை ஏதாவது வித்தியாசமான ஒன்றை செய்வது. அந்த நிமிஷத்தில்தான் ரோஹனின் வாழ்க்கையின் முக்கிய திருப்புமுனை ஆரம்பமாக இருந்தது. ஒரு நைட் அவனுக்கு பியர் பிரின்சிபிள் நினைவுக்கு வந்தது. அவனுக்கு புரிந்தது, அடுத்த வாழ்க்கை நிலை எளிதாக இருக்கப் போவதில்லை. போர்டு ரிசல்ட்ஸ் வரப்போகின்றன, கெரியர் முடிவுகள் எடுக்க வேண்டி வரும். காம்படிஷன் இன்னும் கடினமாகும். இந்த கோடை காலத்தையும் வீணாக்கினால் வருடத்தின் முடிவில் அவன் மீண்டும் அதே வருத்தத்தோடு இருப்பான். அப்பவே ஆரம்பிச்சிருக்கலாம். அந்த நிமிஷத்தில்தான் அவன் ஒரு மென்டல் ஸ்விட்ச் போட்டான். அவன் முடிவு செய்தான், இந்த சம்மர் மற்றவர்களுக்கு ஹாலிடே, ஆனால் அவனுக்கு இது பிரிப்பரேஷன் சீசன். உலகம் ஓய்வெடுக்கும்போது அவன் தயாராக இருப்பான். மக்கள் சில் பண்ணும்போது அவன் பில்டு பண்ணுவான். இதுதான் அவனுடைய சம்மர் ஆர்க் ஆரம்பம். அடுத்த 90 நாட்கள் அவன் வாழ்க்கையை ஒரு புதிய சிஸ்டத்தில் நடத்தப் போகிறான். அவன் தனது வாழ்க்கைக்கு 5 ரூல்ஸ் உருவாக்கினான். இவை சாதாரண யூடியூப் வீடியோக்களில் சொல்லப்படும் கோல்ட் ஷவர் எடு, மெடிடேஷன் பண்ணு போன்ற விதிகள் அல்ல. இவை அவனுடைய வாழ்க்கையை முழுவதும் மாற்றக்கூடிய விதிகள்.
சம்மர் ஆர்க் ரூல் 1 த வில்லன் எரா ஆடிட். ஒவ்வொரு வாரமும் ரோஹன் உட்கார்ந்து அந்த வாரத்தில் அவன் செய்த 3 தவறுகளை எழுதுவான். அவனுக்கு பெருமையா தெரியாத விஷயங்கள், அவசியமில்லாத ஸ்க்ரோலிங், ப்ரொக்ராஸ்டினேஷன், ஒரு வாய்ப்பை இழந்தது, யாரோடாவது சண்டை போட்டது அல்லது தன் செல்ஃப் ரெஸ்பெக்டை இழந்த தருணம். இது தன்னை குற்றம் சொல்ல அல்ல, தன்னை புரிந்து கொள்ள. ஏனெனில் அவனுக்கு புரிந்தது, பிரச்சனைகள் ரேண்டமாக வராது, அவை பேட்டர்ன்ஸாக இருக்கும். அந்த பேட்டர்ன்ஸை பார்க்க ஆரம்பித்தால்தான் அதை மாற்ற முடியும். அடுத்ததாக அவன் ஒரு பெரிய பிரச்சனையை கண்டுபிடித்தான். அது அவனுடைய வாழ்க்கையின் பெரிய வில்லன். அவன் பாக்கெட்டில் இருக்கும் அவனுடைய ஃபோன். அதனால் அவன் உருவாக்கிய ரூல் ஸ்கிரீன் ஸ்வாப். ரோஹன் கவனித்தான், அவனுடைய நேரம் பெரும்பாலும் முக்கியமான வேலையில் அல்ல, போர்டமில் ஃபோன் எடுப்பதில். ரீல்ஸ், ரேண்டம் ஸ்க்ரோலிங், ரீசன் இல்லாமல் ஃபோன் அன்லாக். இதற்காக அவன் ஒரு ரூல் வைத்தான். ஃபோன் எடுக்கும் முன் ஒரு ஸ்வைப் செய்து யோசிக்க வேண்டும். நாம் ஃபோன் எடுக்கும்போது நோட்டிஃபிகேஷன் காரணமாக அல்லது போர்டம் காரணமாக அல்லது ஹேபிட் காரணமாக எடுத்துக்கொள்கிறோம். பிறகு மணிநேரங்கள் வீணாகிவிடும். அதனால் ஃபோன் எடுக்கும் முன்பே அவன் முடிவு செய்துவிடுவான், ஃபோனை எப்போது வைக்கப் போகிறேன். ஒரு மெசேஜ் வந்தால் அவன் நினைப்பான், இந்த மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணி வைக்கிறேன். அதாவது இன்டென்ஷன் முதலில். அதனால் பிரெயின் ஒரு ஆப்பிலிருந்து மற்றொரு ஆப்புக்கு தானாக ஓடாது. கோல் ஃபோனை முழுவதும் எலிமினேட் செய்வது அல்ல. கோல் ஆட்டோ பைலட் ஹேபிட்டை உடைப்பது. ஏனெனில் டிஸ்ட்ராக்ஷனை எதிர்த்து போராடுவது கடினம், ஆனால் அதை ரீடைரக்ட் செய்வது சாத்தியம். இதைத் தொடர்ந்து அவனுடைய மைண்ட் அதிகமாக பிரசன்ட் ஆக ஆரம்பித்தது. ஆனால் இன்னும் ஒரு விஷயம் இருந்தது. டிஸ்ட்ராக்ஷன் குறைந்தபோது கிளாரிட்டி அதிகரித்தது. அதனால் அவன் ஒரு புதிய ரூல் உருவாக்கினான். 1 ரியல் வேர்ல்ட் ப்ரூஃப் பாயிண்ட் பர் வீக். ஒவ்வொரு வாரமும் ஸ்கிரீனுக்கு வெளியே இருக்கும் ஒரு ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். சில நேரம் அவன் ஸ்கிராச்லேருந்து குக்கிங் பண்ணுவான், சில நேரம் தனியாக வாக் போவான், சில நேரம் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் டோ பேச ஆரம்பிப்பான். நோ கேமரா, நோ போஸ்ட், நோ ஸ்டோரி, ஜஸ்ட் ரியல் லைஃப். மெமரி பிரெயின்ல இருக்க வேண்டும், ஸ்னாப்சாட்டில் அல்ல. ஏனெனில் வாழ்க்கையை ஸ்கிரீன் மூலமாக மட்டும் வாழ்ந்தால் ரியல் வேர்ல்டு கனெக்ஷன் குறைந்துவிடும். இந்த ரியல் மூமெண்ட்ஸ் அவனை மீண்டும் கிரவுண்டடாக உணர வைத்தன. ஆனால் சம்மர் ஆர்க் நல்லா ஃபீல் பண்ணுவதற்கு மட்டும் அல்ல, அது ரியல் வேர்ல்டுக்கு ப்ரிப்பரேஷன். அதனால் அவன் தன்னை அப்ஸ்கில் செய்ய ஆரம்பித்தான். ஏஐ இன்வர்ஷன் ரூல். பெரும்பாலான மக்கள் ஏஐயை யூஸ் செய்வது வேலை விரைவாக முடிக்க, அசைன்மெண்ட்ஸ் எழுத, ஆன்சர்ஸ் ஜெனரேட் பண்ண, ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ண. ஆனால் ரோஹன் வேற மாதிரி பயன்படுத்தினான். அவன் ஏஐயை கேட்டான், என் பிளான்ல வீக்கெஸ்ட் பார்ட் என்ன? நான் எங்கே தவறாக இருக்கலாம்? இந்த ப்ராப்ளமை வேற ஆங்கிள்ல எப்படி பார்க்கலாம்? அதனால் ஏஐ ஒரு ஷார்ட்கட் அல்ல, அது அவனுக்கு திங்கிங் பார்ட்னர். அதனால் அவன் டிசிஷன் மேக்கிங் மெல்ல மெல்ல இம்ப்ரூவ் ஆனது. ஆனால் வாழ்க்கை ஹேபிட்ஸிலும் திங்கிங்கிலும் மட்டும் அல்ல. அதனால் அவன் இன்னொரு ரூல் உருவாக்கினான். பிரிக் பை பிரிக் மணி மூவ். ரோஹன் பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்தவனில்லை. ஆனால் ஒவ்வொரு வாரமும் பணத்தை பற்றிய ஒரு ஸ்மால் ஆக்ஷன் எடுத்தான். ஒரு யூஸ்லெஸ் சப்ஸ்கிரிப்ஷன் கேன்சல் பண்ணுவான், சிறிது மணி சேவ் பண்ணுவான், ஒரு நியூ ஸ்கில் ரிசர்ச் பண்ணுவான். கோல் ரிச் ஆகுவதல்ல, கோல் கண்ட்ரோல் ஃபீல் பண்ணுவது. இந்த ஸ்மால் ஸ்டெப்ஸ் ஒரு புதிய ஐடென்டிட்டி பில்ட் பண்ணும். ஒரு ஐடென்டிட்டி சூழ்நிலையை இக்னோர் செய்யாது, இம்ப்ரூவ் செய்யும். நாட்கள் கடந்தன. ஒரு நாள், 2 நாள், ஒரு வாரம், மற்றொரு வாரம். பார்க்க பார்க்க 90 நாட்கள் முடிந்துவிட்டன. ரோஹன் பின்னோக்கி பார்த்தான். 90 நாட்களுக்கு முன் இருந்த ரோஹன், இப்போது இருக்கும் ரோஹன் முழுவதும் வேறுபட்டவர்கள். அவன் உடல் பலமாகியிருந்தது, அவன் மனம் கூர்மையாகியிருந்தது, அவன் ஃபோக்கஸ் அதிகரித்தது. மிக முக்கியமாக அவனுடைய கான்ஃபிடன்ஸ் ரியலானது. அவன் வாழ்க்கையைப் பற்றி இப்போது கன்ஃபியூஸ்ட் இல்லை, ஏனெனில் அவன் ஒரு விஷயத்தை ப்ரூவ் செய்திருந்தான், தன்னை மாற்ற முடியும். அவன் ஓவர்நைட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் செய்யவில்லை, மற்றவர்கள் செய்யாத சிறிய செயல்களை மட்டும் செய்தான். உலகம் சம்மர் ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணிக் கொண்டிருந்த போது ரோஹன் ப்ரிப்பேர் பண்ணிக் கொண்டிருந்தான். சம்மரில் வேலை செய்து விண்டரில் சர்வைவ் செய்யும் கரடி போல. இப்போது கேள்வி, அடுத்த 90 நாட்கள் நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள்? அவற்றை சும்மா வீணாக்கப் போகிறீர்களா அல்லது உங்கள் வாழ்க்கையின் டேர்னிங் பாயிண்டாக மாற்றப் போகிறீர்களா? ஏனெனில் சம்மர் ஆர்க் ரூல் மிகவும் சிம்பிள். ஷட் அப் அண்ட் வின். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவுக்கு லைக் கொடுக்கவும், பியாண்ட் த யூனிவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், மேலும் வரும் வீடியோக்களை தவற விடாமல் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனை ஆன் செய்து கொள்ளுங்கள். பாய்.